ஹாய் குட்டீஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். தொப்பி வியாபாரியும் குரங்குகளும். ஒரு ஊரில் ஒரு தொப்பி வியாபாரி இருந்தார். அவர் ஒரு பெரிய கூடையில் நிறைய கலர் கலராக தொப்பிகளை வச்சு தொப்பி தொப்பி நல்ல தொப்பின்னு சொல்லிட்டு விற்று வந்தார். ஒரு நாள் ரொம்ப வெயிலாக இருந்ததுனால அவர் ஒரு பெரிய ஆலமர அடியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சாரு. தொப்பி கூடையில் பக்கத்தில் வச்சு தலையில் ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டாரு. எழுந்து பார்த்தா அதிசயம். கொஞ்ச நேரம் கழிச்சு முடிஞ்சு பார்த்தா அடப்பாவி, கூடையில தொப்பிகளே இல்லையேன்னு ஷாக் ஆயிட்டாரு. எங்க போச்சுன்னு மேல மரத்தை எட்டி பார்த்தாரு. அங்க என்ன ஆச்சு தெரியுமா? அந்த மரத்துல இருந்த குரங்கள் எல்லாம் இந்த வியாபாரி தூங்கும் போது மெல்ல மெல்ல கீழே வந்து கூடையில இருந்த எல்லா தொப்பிலும் எடுத்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வியாபாரி குரங்கு கிட்ட கேட்டாரு, ஏய் குரங்குகளா, என் தொப்பியை கொடுங்கன்னு. குரங்கள் திரும்ப கீச்சு கீச்சுன்னு சத்தம் போடுச்சு. ஆனா தொப்பியை கொடுக்கல. வியாபாரி கையில தூக்கி தொப்பியை கேட்டா குரங்குகளும் கையை தூக்கிடுச்சு. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த குரங்குகளுக்கு அதையே திரும்பி பண்ணி கிண்டல் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, இந்த குரங்குகள் எல்லாம் நம்ம அப்படியே காப்பி அடிக்குது இல்லையா இருன்னு நினைச்சாரு. வியாபாரி மெதுவா தான் தலையில இருந்த தொப்பிய கழட்டினாரு. குரங்குகளும் தான் தொப்பிகளை கழட்டுச்சு. இப்போ வியாபாரி தான் தொப்பிய தப்புன்னு கீழே கீழே தர மேலே போட்டாரு. என்னாச்சு தெரியுமா? அந்த எல்லா குரங்குகளும் தங்க இருந்த தொப்பிகள் எல்லாம் கீழே தொப்பு தொப்புன்னு போட்டுச்சுங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, வியாபாரி வேக வேகமா எல்லா தொப்பிலையும் எடுத்துட்டு பாய் பாய் குரங்குகளான்னு சொல்லிட்டு சந்தோஷமா கிளம்பிட்டாரு.